ஹாய் வெல்கம் ஆல். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற டாஸ்க் இது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். இது எனக்கு மட்டுமே கிடையாது கைஸ், பொதுவாக லேடிஸ்க்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக தான் இருக்கும். கிச்சனில் என்னதான் நம்ம டெய்லி ரொட்டீன் அப்படின்னு டெய்லி க்ளீன் பண்ணால் கூட மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பண்ணும்போது இதுக்கு எனக்கு அரை நாளே தேவைப்படும். இந்த மாதிரி போரிங் வேலை செய்யும்போது எனக்கு பிடிச்ச பாட்டை ஹை வேல்யூமில் வச்சுக்கிட்டு அது கூடவே நானும் பாடிக்கிட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவரும் வேலையில் இருக்கார். வீட்டில் நான் ஒருத்தியே இருக்கிறதுனால எனக்கு சலுப்பு தெரியாமல் இருக்கணும், 2 மணி நேரமாவது கரெக்டாக ஒழுங்காக ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாட்டு கேட்டுட்டு வேலை செய்யணும். இந்த வேலையை ஆரம்பித்ததே நான் மத்தியானம் மேலே தான் ஆரம்பிச்சிருக்கேன். பசங்க வர்றதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட சேலஞ்சு. ஆனால் எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. இதில் பசங்க வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எக்ஸாமுக்கு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிச்சனுக்கு கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணிக்கிறோம் மம்மி அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. என்ன தான் நம்ம வீட்டை டெய்லி க்ளீன் பண்ணால் கூட மூளைக்கு செய்கிற ஒற்றைங்க குப்பைங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு வேறு வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். பசங்க இருக்கும்போது இந்த வேலையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் வீட்டு வேலையை செய்கிறத விட அவங்க வேலை செய்கிறது தான் அதிகமாக இருக்கும். மம்மி எனக்கு அதை பண்ணி கொடு, மம்மி எனக்கு இதை பண்ணி கொடு, கொஞ்சம் நேரம் விளையாடு, கொஞ்சம் நேரம் உட்காரு, டிவி பாரு, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியே எனக்கு நாள் ஃபுல்லு அதுலேயே போயிடும். அதுலேயும் இப்போ அவங்களுக்கு எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால எந்த வேலையுமே சொல்கிறது கிடையாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நிதானமாக நீட்டாக நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், என்னோட கிச்சன் செல்ஃபு டைல்ஸை டெய்லி தொடச்சிக்கிறேன் அப்படிங்கிறதுனால அழுத்தம் கொடுத்து எல்லாத்தையும் தேய்க்கணும் அப்படின்றது இருக்காது. ஜஸ்ட் நார்மலாக நான் டெய்லி எப்படி பண்ணிக்கிறேனோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். அதனால் கிச்சன் கிளினிக்கை யூஸ் பண்ணுற எந்த ஒரு லிக்விட்ஸும் எனக்கு தேவைப்படாது. தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் அப்புறமா சர்ஃப் பவுடர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிச்சன் டைல்ஸை க்ளீன் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி வினிகர் சர்ஃப் பவுடரில் க்ளீன் பண்ணுறதுனால கிச்சன் டைல்ஸ் கரை அழுக்கு எல்லாம் அந்த சந்தில் போகிறது மட்டும் இல்லாமல் வினிகரோட ஸ்மெல்க்கு எந்த இன்செக்ட்ஸுமே, அதாவது பூச்சிங்க, கொசுங்க, ஈக்கள் இதெல்லாம் எதுவுமே சேராது. தெரியாதனமாக பசங்க ஏதாவது பால், ஸ்வீட்டு இல்லை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது வெளியில் வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லுக்கு வருமே தவிர மற்றபடி எங்கள் வீட்டில் ஈக்கள், கொசுக்கள், பூச்சிங்க இல்லை கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவுமே சேர்ந்தது கிடையாது. ஈக்கள் கொசுக்களுக்கு வேணால் வினிகர் வேலை செய்யும். ஆனால் கரப்பாம்பூச்சி எப்படி எப்படின்னு கேட்டால் என்ன தான் நம்ம ஹிட்டு மார்டின் அப்படின்னு ஸ்ப்ரேங்க அடித்தா கூட திரும்பவும் 4 நாளைக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சிங்க சேர்ந்துடும். ஆனால் நான் அந்த மாதிரி செய்யாமல் சிப்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைதா சுகரில் மிக்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு கிச்சனில் சந்தில் எங்கெங்கே அதை அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணி ஸ்டார்டிங்கில் விட்டுருவேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வாடகைக்குன்னு சொல்லி நாங்கள் 3 வீடு தான் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். 3 வீட்லேயுமே எனக்கு கரப்பாம்பூச்சி தொல்லைங்க இருந்ததே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்வியே இது தான், உங்கள் வீட்டில் பாத்ரூம் எல்லாம் உள்ளேயே இருக்குது, உள்ள பாத்ரூம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கரப்பாம்பூச்சிங்க இருக்கும், அதுலேயும் கிச்சன்லனா பயங்கரமாக இருக்கும், உங்கள் வீட்டில் எப்படி ஒன்று கூட கிடையாது அப்படின்னு கேட்பாங்க. என்னோட சீக்ரெட் இது தான் கைஸ். 60% வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. மேலே இருக்கிறதையெல்லாம் எடுத்து கூட்டி பெருக்கி நீட்டாக தொடச்சி விட்டு எல்லாத்தையும் ட்ரை கூட பண்ணியாச்சு. அடுத்தது எதை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டா இப்போ ஒரு பாதி வேலை எனக்கு முடிஞ்சிடும். இனி எங்கள் மேடம் வர டைம் ஆச்சு, அதனால் இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் பொண்ணுக்கும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்கலான்னு உட்காந்துட்டேன். எல்லாத்த விட எனக்கு இப்போ பெரிய வேலை இது தான். ரேஷன் வாங்கி 2 நாள் ஆச்சு, மூட்டைங்க அப்படியே கிடக்கு அப்படின்னு காலையில் திட்டு கூட வாங்கினேன். என்ன கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்புறமா போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தாச்சு. டப்பாங்கெல்லாம் ஏற்கனவே கழுவி வச்சதுனால கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா இந்த வேலையும் எனக்கு இன்றைக்கி இழுத்துருந்தா ஒரு நாள் ஃபுல்லு இதுலேயே போயிருக்கும். ஒரு வழியாக 80% வேலை எப்படியோ அப்படி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு கீழே இருக்கிற கேபினட்ஸை, அதாவது வார்ட்ரோப்ஸையும் க்ளீன் பண்ணி கீழே ஒரு பேப்பர் போடாமல் வச்சுருக்கேன். பேப்பரை போட்டுட்டு அதையும் எல்லாம் இருக்கிற இடத்துல வச்சுட்டு கூட்டி பெருக்கி தொடச்சி எடுத்துட்டேன்னா கிச்சன் வேலை எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இன்றைக்கி. நீங்களே பாருங்கள், ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் இதை நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் இங்கே அவ்வளோ குப்பையும் கிடையாது, ஒரு கரப்பாம்பூச்சி கூட கிடையாது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. கூட்டி எடுத்ததில் இவ்வளோ தான் எனக்கு குப்பை வந்திருக்கு. திரும்பவும் அதே மாதிரி வினிகர் சர்ஃபை வச்சு செல்ஃபை எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கிற இடத்துல இதையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். கழுவி வச்சுருக்கிற செராமிக் ஜார்ஸு, கிளாஸ்வேர்ஸு அதுலேயும் என்னென்ன ஐட்டம்ஸை போடணுமோ போட்டுட்டு மிச்சம் மீதி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டா அடுத்ததான் என் வேலையே முடிஞ்ச மாதிரி தான். இப்போ எண்ணெய், உப்பு, புளி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சு. பருப்புங்களை கூட எல்லாத்தையும் போட்டு மேலே அதோட செல்ஃபில் வச்சாச்சு. கீழே எல்லாம் தொடச்சி விட்டுருக்கிற செல்ஃபுங்க கூட நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்ததான் அதுக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணல, ஒரு பெயிண்டிங் ஷீட்டையே போட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி விரித்து விட்டுட்டு நீட்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கைக்கு அடக்கமாக எது எங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி தெரிகிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா
நான் இல்லாத நேரத்தில் அப்பா, பையன், பொண்ணு யாராவது சமையல் பண்ணும்போது அவங்களுக்கு எடுத்துக்கவும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் கைஸ், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் செப்பரேட்டாக, மாவுங்கெல்லாம் செப்பரேட்டாக ஒரு இடத்துல எல்லாத்தையும் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு வழியாக ஃப்ரிட்ஜ் கிளீனிங்க்கு வந்தாச்சு. இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய டாஸ்க் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். என்ன அப்படின்னா என் பையன் வர்றதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இனி இப்போவோ அப்போவோ அவன் வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் கூட சின்னதாக எனக்கு கொஞ்சம் வேலைங்க இருக்கும். ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் இது ஈவினிங் நேரத்தில் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது, கோலப்பொடி க்ளீனிங்கு அது இதுன்னு எல்லாத்தையும் இந்த சைடில் நான் வச்சுருக்கேன். இப்போ இதையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டா என்னோடய வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். கடைசியாக இந்த வேலையை முடிக்க எனக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அப்பாடா ஒரு வழியாக முடிச்சிட்டோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நிஜமாக நைட்டுக்கு நான் டின்னர் சமைப்பேனா இல்லையான்னு கூட தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்குது. சிங்கில் இன்னும் கொஞ்சம் பாத்திரங்க இருக்குது. அதை எப்படியோ ஈவினிங் நான் கழுவணும். அப்புறமா கழுவிக்கிறேன். டாஸ்க் கம்ப்ளீட்டட் கைஸ். அழுக்காக இருந்த என்னோட கிச்சனை அழகாக மாற்றியாச்சு. நான் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.